வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன். தமிழர்களே, இந்தியர்களே, ஒரு சிலர் சித்திரை புத்தாண்டு நம்ம புத்தாண்டு இல்லை, தைப்பொங்கல் தான் நம்ம புத்தாண்டு அப்படின்னு. ஏன்னா ஆதியில் தமிழர்கள் தான் முதலாக வந்திருந்தா, ஆதியில் தமிழர்கள் மூலியமாக இந்த நாளிதழ்கள் கேலண்டர் சொல்கிறோம்ல, இதெல்லாம் வந்திருந்தா, அப்போது தைப்பொங்கல் தை திருநாள் அதுதான் நம்மளோட புத்தாண்டாக வரணும். சரி, இடையில் ஆரியர்கள் இந்த நம்பிக்கை தெய்வங்கள், இந்த வர்ணங்கள், மனு சாஸ்திரம், மனு தர்மம் அப்படி சொல்லி இந்து என்ற ஒன்று திணிக்கப்பட்ட பிறகு சித்திரை புத்தாண்டுன்னு ஒன்று வருது. சரி, பரவாயில்ல, எது எப்படி இருந்தாலும் நீங்கள் எந்த புத்தாண்டு கொண்டாடுங்க, தை புத்தாண்டையும் கொண்டாடுங்க, சித்திரை புத்தாண்டையும் கொண்டாடுங்க, எல்லாத்தையும் கும்பிடுங்க. ஆனால் நீங்கள் பேசுகின்ற பழகுகின்ற தாய்மொழி உங்களோட எந்த மொழியோ அதனால் தெய்வத்தை வேண்டுங்க, நல்லதை பண்ணுங்க. பண செலவு நிறைய பண்ணி வேணாம், கஷ்டப்பட்டு பண செலவை பண்ணாதீங்க. இருக்கிறத பணமே இல்லைனாலும் வீட்டில் விவசாயம் பண்ண பொருள், வீட்டில் என்னென்ன சமைச்ச பொருள் ஏதாவது வச்சு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி அது போதும். நம்ம ஆண்டவனுக்கு தெரியும், படைத்தவன் எல்லாத்தையும் படைச்சான், நல்லவனையும் படைச்சான், கெட்டவனையும் படைச்சிருக்கான், எல்லாத்தையும் படைச்சிருக்கான். அதில் என்ன வேறுபாடு இருக்குது? காலர் வேறுபாடு, அது வேறுபாடு. இந்துன்னு சொல்லிட்டீங்கன்னா அங்கே தான் பிரச்சனையே வருது. ஏன்னா இந்துக்களில் மனு தர்மம், மனு சாஸ்திரம் சொல்லி மனிதர்கள் தீண்டாமை, மனிதர்கள் புறக்கணிப்பு, மனிதர்களின் ஒதுக்குமுறை, இந்த எல்லைக்குள்ளே வரலாம், அளப்பு அளந்து 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 இந்த வீட்டுக்குள்ளே இந்த இந்த ஆள் வரலாம், இதுக்குள்ளே இந்த ஆள் வரலாம், இந்தக்குள்ளே இந்த வரலான்னு இந்த இந்துக்கள் வழி வந்தவர்கள் நம்மளை ஒதுக்கி ஒதுக்கி வச்சாங்க. அதனால தான் பெரிய பெரிய போராட்டம், பெரிய பெரிய காந்தி இவங்களாம் வந்து இந்த ஒதுக்குதலை வேறு வழியே கிடையாது. ஏன்னா இந்த இப்படி ஒதுக்கினதுனால தான் கொத்து கொத்தா ஒதுக்கப்பட்டவர்களாக இனம் மாறினாங்க. முஸ்லீமுக்கு மாறினாங்க, அப்புறம் கிறிஸ்தவருக்கு மாறினாங்க, படிப்படியாக மாறப்பட்டாங்க. அதுக்கடையில் திடீர்னு அம்பேத்கர் ஒருத்தர் வந்தார், சட்டமேதை அவர்கள் இந்த இதை பார்க்கும்போது அவரும் வேறு வழியே இல்லை, நான் இறக்கும் போது இந்துவாக சாவக்கூடாதுன்னு நினச்சி புத்தர் மதத்துக்கே போனார். இன்றைக்கு வரைக்கும் அவர் எழுதப்பட்ட சட்டம் தான் இந்தியாவில் இருக்குது. சரி, எழுதப்பட்டாலும் இவ்வளோலாம் பார்த்தோம், இவ்வளோலாம் தெரிஞ்சோம், இவ்வளோலாம் படித்தோம், விஷயம் தெரிஞ்சோம், நம்ம ஆள் இன்னும் அடிமையாகத்தான் இருக்கிறாங்க. இப்போ பார்க்கலாம், ரந்தாவ் தேர்தல் நடந்தது, இந்த ஆட்சி மாற்றம் மனுஷாக்கு வந்து ஆட்சி மாற்றம் நடந்தது, நம்ம வர வைக்கிறோம். போய் சொல்லியோ பித்தலாட்டு பண்ணியோ ஏதோ பண்ணியோ, முன்னதான் சொன்னாங்க பங்களாக்காரன் கொத்து கொத்தா 40,000 பேருக்கு திருட்டு உண்டி போட்டான், பஸ்ஸில் வந்தான், அதில் வந்தானே. முன்ன அரசாங்கம் அவங்களோட இருந்துச்சு. இப்போ என்ன பிரச்சனை? அந்த இளைஞர்கள் ரந்தாவில் போலீஸ் காடியை மறைச்சி, காடியை தோற நான் பார்க்கணும், வாக்கு சீட்டு வந்து இருக்கா, திருட்டுத்தனமாக போடுறியா அப்படின்னா, இவ்வளோ அறியாமல் அரசாங்கம் இவங்களோட, எஸ்பிஎம் இவங்களோட, எல்லாமே இவங்களுக்குள்ளே இருக்குது. இப்பயும் இன்னும் இவங்க உணராமல் இருக்கிறாங்களே, நம்ம வருத்தமாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாண்புமிகுகள் இவங்களோட தலைவர்கள் உருப்படியாக ஒழுங்காக இல்லை, நல்லதை சொல்கிறதில்ல, உண்மையை சொல்கிறதில்ல, பொய்ய சொல்லி தேய்ச்சிட்டாங்களே. இப்போ சொகுசாக உட்காந்துருக்குறாங்களே, நாக்காளி வேலை, வீட்டில் செக்யூரிட்டி இருக்குது, வேலைக்காரி இருக்குது, பாதுகாவலர் இருக்காங்க, அது இருக்குது, சம்பளம் இருக்குது, கிம்பளம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் இதை விட்டு கொடுக்க அவங்க மனசு வரல, விட்டு கொடுக்க வேணாம், உண்மையை பேசக்கூட தேக்கிறல. இப்போ புரிஞ்சு நமக்காக பல வார்த்தைகள் சொன்னாங்க, பல பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னுங்க, ஒன்றும் பேசுகிறாள். சரி, எது எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கும் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிறதோட நீங்கள் எல்லாம் புத்தாண்டும் கொண்டாடுங்க. ஆனால் சந்தோஷமாக இருங்க, உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க, உங்கள் குடும்பத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. கண்டதெல்லாம் நம்பி நான் பார்த்த இளைஞர்களோட நேற்று இடைத்தேர்தல் நத்துசாரா இவங்களெல்லாம் போகும்போது தகாத வார்த்தைகள் ஒரு சிலர் பேசும்போது, தமிழன் தான் விரித்தனமா, என்ன வெறித்தனமா இருக்கா. அங்கே சாலு நிற்கிறவரோ ஒரு இந்தியர், ஸ்ரீராமுக்கு வாக்கு சேருங்கடான்னு சொன்னால் இவனுக்கு யாருக்கு இருக்கிறவனே விரட்டுறான். எதிரியாக இருந்தாலும் நீ நல்லா அன்பாக பழகினே ஏதோ ஓட்டு போடுவான். நீ புறக்கணிக்கும் போது நீ ஒன்றும் சிறுபான்மையாக போகிற இந்த அறிவு கூட இல்லை. அவங்க தலைவர்கள் அப்படி தான் இருக்காங்க. நான் ஒரு வீடியோ போட்ட காணொலி பாருங்கள், பயங்கரமாக அட்டி சண்டை கண்டக்க வராங்க. இது வெக்கமாக இருக்குங்க, அவமானமாக இருக்குது. அதனால தான் அந்த வீடியோ நான் வந்து நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன், இதில் பதிவு பண்ணுவேன். இந்த மாதிரி தான் அவங்க தலைவர்கள் ஊராக அங்கே பார்த்தோம். என்னது அலி மஜ்லிஸு, அலி இது அந்த செக்ரட்டரி, இந்த செக்ரட்டரி, கீழ்த்தரமான வார்த்தைகள், கொச்ச வார்த்தைகள் பேசுகிறாங்க. அப்போ இவங்க தரம் எப்படி இருக்கும்? தயவு செஞ்சு பக்காத்தான் இருக்கின்ற இந்தியர்களே, இந்தியன் தான் உனக்கு சொல்லணும், நீ தமிழ்னா தான் அந்த மாதிரி மற்றவங்கள கேவலப்படுத்த மாட்டேன், அசிங்கப்படுத்த மாட்டேன். மலாய்க்காரர்கள் பார்த்தீங்களா, அண்ணன் தம்பி மாரி பழகிறான் நமக்கு.
அண்ணன் தம்பி மாதிரி அவ்வளோ அவங்க உண்மையை பேசுகிறோம். நான் பேசுகிற மொழி அவங்களுக்கு விளங்குதுண்ணா. அவங்க நமக்கு கொடுக்குற ஆதரவு சந்தோஷமாக இருக்குண்ணா. உண்மை. இப்போ வாக்கு சீட்டில் பார்த்தீங்களா, இந்தியர்களே நிறைய பேர் இந்தியர்களே யாருக்கு போட்டிருக்காங்க? தொம்மாட்டு போட்டிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? இளைஞர்கள் மாறிவிட்டார்கள். நிறைய இளைஞர்கள் போய் சொன்னீங்க பிடிபி என்ன தோலுலா, அந்த லோனு இந்த லோனு, அதை தரேன் இதை தரேன் எல்லாம் டுபாக்கூர் விட்டு விட்டு 100 வெள்ளி கொடுத்தீங்க. இந்த 100 வெள்ளிக்கு நாங்கள் வாழ்கிறோமா, பிச்சை எடுக்கிறோமான்னு கேட்குறான் பிகேஆரில் உள்ளவன். அப்புறம் எதுக்குடா அந்த 100 வெள்ளி கொடுத்தீங்க? அதனால் சொல்கிறேன், தயவு செய்து சிந்திச்சு பாருங்கள் நண்பர்களே, யோசித்து பாருங்கள். அரசாங்கத்தை மாற்றுறது தவறில்லை. ஆனால் அந்த அரசாங்க பதவியில் இருக்கின்ற தலைவர்கள் உண்மையானவர்களா, நேர்மையானவர்களா, மீண்டும் உரிமைக்கு குரல் கொடுக்குறவங்களா, இதெல்லாம் சிந்திச்சு பார்த்து மீண்டும் அடுத்த பொது தேர்தல் இடைத்தேர்தல் எங்கே வந்தாலும் நம்ம தயார். துன் மகாதீரோட கட்சி செமினே பிரதான மந்திரி அநியாயமாக தோக்கடிச்சு விரட்டி விட்டாங்க. அந்த பக்கத்து லிம்கிட் சாங் துணை பிரதமராக வரலாம் அப்படின்னு சொல்ல கற்பனையில் இருந்த கட்சி டிஏபியோட அனியா. அங்கே ஒருத்தர் சிவராஜ் செவனேன்னு இருந்திருப்பான். தமிழன் தானே. அப்போலாம் உங்களுக்கு தமிழன் தெரியல, இனம் தெரியல. போட்டு இந்த ரந்தாவில் வந்தானே தமிழனுக்கு ஓட்டு போடு, தமிழன் கூட. அப்போ அங்கே ஒரு தமிழன் தேய்ச்சானே, தேவையில்லாமல் அவனை காட்டி கொடுத்த அந்த இடத்த எடுத்தீங்களா பாவிங்களா? சிந்திச்சு பாருங்க. என்ன அவன் தப்பாக பண்ண மனோகரன் அவர் போய் கேளு, தப்பாக பண்ண சரி நரேந்திர சிவராஜ் 2 பேர் குரல் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களே. வைத்தறிச்சல் போறாம வந்துச்சா 2 தமிழனுக்கு ஆப்பா உங்களுக்கு. அதான்டா வினை வினைத்தவன் திணை அறுப்பான், திணை வினைத்தவன் வினை அறுப்பான். பட்டிங்களே படுங்க, இன்னும் படுவீங்க இந்த அரசாங்கத்தை. ஆனால் இந்த படுறதுக்காக நீங்கள் பண்ணுற கேவலம் அசிங்கமான தொழில். போலீஸ்காரனை வேணை போய் காடியை செக் பண்ணுறீங்க. அரசாங்கம் உங்களோட தான். அது மட்டுமா இன்னும் உங்களுக்குள்ளேயே ஒரு பயம், திருட்டு ஓட்டுவோன்னு. எஸ்பிஆர் உங்களோட தான் இருக்குது. பயம் கெட்ட வார்த்தை, கொச்ச வார்த்தை, தகாத வார்த்தையில் பேசுகிறீங்க, தகாத முறையில் நடந்துக்கிருக்கே. யார் தலைவர், யார் பெரியவர் சின்னவர் இல்லை, உங்கள் ஆளுக்குள்ளேயே நீங்கள் அடிச்சுக்கிறீங்க, சண்டை. பாருங்கள், காசு கொடுக்கலன்னு அந்த மனசை என்ன தட்டம் அவ்வளோ பணம் செலவு பண்ணார். ஏண்டா அவரை போய் அடிக்கிறீங்களா பெரியவரை? கொஞ்சம் கூட அறிவில் இந்த பணத்துக்காக எல்லாத்தையும் பண்ணுவீங்களா? மனசில் இருக்க அங்கேருந்து ஒருத்தன் ஜோர்லேருந்து வந்தா கோபாலகிருஷ்ணன், அந்த இடத்துலையே ஒன்றும் பண்ண முடியல. தீராமலே ஊர்பட்டாங்க. அவர் அங்கேருந்து ரந்தாவில் வந்து அங்கே உள்ள மக்களுக்கு ஆதரவு கொடுக்குறாராம். அங்கே தைச்சா அவர் வந்து குரல் கொடுக்கணும், அவரை கூப்பிட்டா வருவாராம். தேவையில்லாத தானே. அதனால தான் சொன்னேன், இந்த டிஏபிக்காரர்கள் ஓய்பிகள் அங்கே போய் இறங்கி ஓட்டு கேட்காதீங்க. ஸ்ரீராம்கிட்ட சொன்னேன், இவங்களை ஒதுக்கிருங்க, இவங்க வர வேண்டாம், இவங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போயிடும்னு சொன்ன மாதிரியே ஓட்டு போச்சுங்க. நான் நினச்சா ஒரு 2000 ஓட்டு தான் வித்தியாசத்தில் தேய்ப்பாருன்னு ஃபேஸ்புக்கெலாம் எழுதினேன். கண்டிப்பாக தோமர் தேய்ப்பார். ஆனால் மேற்கொண்டு 2000 ஓட்டு இவங்க மூலிமா கிடச்சிருச்சு. இதான் வேண்டாம். ஏன்னா அவங்க வாய்ஸ் சரியில்லை. பொய்யான பேசினா எப்படி? ஸ்ரீராமுக்கு என்ன நடக்கலாம், தேய்ச்சார்னா என்ன செய்யலாம், அவர் மூலிமா என்ன பண்ணலாம், அந்த மக்களுக்கு என்ன பண்ணலாம், இந்த அரசாங்கம் மூலிமா நான் அங்கே உள்ளவங்களுக்கு என்ன பண்ணலாம், இப்படி யோசிக்கிறத விட்டு ஏன்னாப்பா மாறுங்க. இந்த நீங்கள் நல்ல நாள் நினச்சா இன்றைக்கி நல்ல நாள். அதனால் சொல்கிறேன், நீங்கள் மாறினா தான் மாற்றம். ஒன்று சொல்லை தவிர மற்றதெல்லாம் மாறும். ஆனால் நீங்கள் மாறிட்டீங்களா பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள்.